வணக்கம் மக்களே. நம்ம இசை சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு தாயோட வளர்ப்பு என்னைக்குமே தவறா போகாது. அதுவும் அன்னைக்கு ஒரு நாள் கோவில்ல அத்தை போய் அந்த அளவுக்கு அழுதுகிட்டு படுத்து கிடந்தாங்க. அவங்க அழுகைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னோட வளர்ப்பு தப்பா போயிருச்சு அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அவ்வளவு வேதனைப்பட்டு அழுதாங்க. அவங்களோட அழுகைய என்னால பார்க்கவே முடியல. கண்டிப்பா அத்தையோட வளர்ப்பு தப்பா போயிருக்காது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, நானும் என் லவ்வரும் ரொம்ப லவ் பண்றோம் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். சோ கண்டிப்பா இதுல என்ன இருக்கு, நடந்ததை நடந்ததாவே இருக்கட்டுமே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, கண்டிப்பா அத்தியோட வளர்ப்பு தப்பா இருக்காது. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் ரொம்ப ட்ரை பண்றேன். ஒருவேளை உங்க லவ்வர் நான் கடைசி நேரத்துல மனைவியை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சந்தேகப்பட்டு கூட ஒரு இன்செக்யூரிட்டியில இப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, அப்படி இருந்தாலும் என்ன பிரச்சனை இருக்கட்டுமே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, கண்டிப்பா ஸ்ரீஜாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தியோட வளர்ப்பான நீங்களும் அப்படி தப்பா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் கூடிய சீக்கிரம் உண்மையை நிரூபிப்பேன் அப்படின்னு. அப்ப அவரு ரொம்ப அழுதுகிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மனுஷன் ரொம்ப பாவம். இவரோட இந்த இன்னசென்ஸ அந்த ஸ்ரீஜா ரொம்ப அதிகமா பயன்படுத்திக்கிறா. அவளுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி நேரா ஹீரோயின் கிட்ட, இங்க பாருக்கா, எப்படியாவது இந்த உண்மையெல்லாம் நிரூபிக்கணும். அந்த ஸ்ரீஜா மாதிரி ஒரு பொய்க்காரி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. அப்படி வந்தா கண்டிப்பா இந்த குடும்பமே சந்தோஷம் இல்லாம போயிடும். எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவளுக்கு அந்த சித்தி ரொம்பவே பாதுகாப்பா இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப அந்த ஸ்ரீஜா அவங்க சித்தி கிட்ட சொல்றாங்க, அங்க பாருங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இது மாதிரி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சா அப்படின்னு. அதுக்கு சுபத்ரா சொல்றாங்க, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு, ராகவ் உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்க அத்தை கிட்ட இதையெல்லாம் இப்ப சொல்றான், அவனுக்கு அத்தையெல்லாம் இப்ப முக்கியம் இல்லாதவள் ஆகிட்டான். அதுக்கு சுபத்ரா சொல்றாங்க, சரி சரி, பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு வந்தாச்சு, இனிமே பத்திரிக்கை கொடுக்கறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு. இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்ரீஜா சொல்றாங்க, அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கல்யாண ஏற்பாடுகள் இன்னும் 3 நாளையில நடக்க போகுது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, எந்த அளவுக்கு சந்தோஷப்படணுமோ பட்டுக்க, உன்னோட உண்மையான முகத்தை பத்தி கூடிய சீக்கிரம் நான் அத்தை கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுல யோசிக்கிறாங்க. அப்ப சுபத்ரா நேரா அவங்க ஹீரோயினை பார்த்து, இங்க பாருமா, நீ நல்லா சாப்பிடு, நீ எந்த பிரச்சனையும் நீ தலையிட வேணாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு போனதோட அந்த ஸ்ரீஜா நேரா ஹீரோயினை பார்த்து, இப்படிதான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த இடத்துல உட்காந்து உன்னால சாப்பிட முடியுதோ தெரியல. இவ்வளவு பேரும் எந்த அளவுக்கு உன்னை மோசமா பேசுறாங்க, அதை கூட நீ காதுல வாங்காம இப்படி இந்த வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு ஸ்ரீஜா, நீ யாரு, எப்படிப்பட்டவ, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அத ஒரு அம்மையா ஃப்ரெண்ட் இருக்கால, அவ எப்ப அங்க என்கிட்ட ஒண்ணு பேசிட்டு உன்னிட்ட போய் சொன்னாலோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எல்லாமே நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப நாள் இப்படி தப்பிச்சு இருக்கலாம் அப்படின்னு நினைக்காத. உன்னை பத்தின உண்மைகளை கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட நிரூபிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன் அப்படின்னு. அப்ப ஸ்ரீஜா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னையவே வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாலும் அவரை பத்தியா, அவர் என் மேல ரொம்பவே பாசத்தோட இருக்காரு. அவரு கண்டிப்பா என்ன விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஒருவேளை அத்தையே என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சாலும் அவரு என்ன காதலிக்கிறாரு. சோ கண்டிப்பா என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு, ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, உன்னோட இந்த ஃப்ராடு வேலை மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு, பாத்துக்கோ. இது கேட்டதும் ஸ்ரீஜா சொல்றாங்க, அதையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு, இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீஜா வில்லி சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, பத்திரிக்கை தான் அடிச்சாச்சு, அவரு உன் கழுத்துல இன்னும் தாலி கட்டல, தாலி கட்டினாதான் நீ ஜெயிச்சதா அர்த்தம், அதுக்குள்ளயும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஸ்ரீஜா சொல்றாங்க, ஏய், நீ ரொம்ப தான் ஆடுற, கூடிய சீக்கிரம் நீ யாரு அப்படிங்கிறத நான் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் செமையா மாஸ் பண்றாங்க. இதை கேட்டதும் ஸ்ரீஜா டென்ஷனா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதும் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ற அந்த லேடி கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனா வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதுக்கு அந்த ஸ்ரீஜா சொல்றாங்க, அந்த இசைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இவ்வளவு பேசுறா, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சவால் விடுறா. அவ இந்த வீட்டை விட்டு போன வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவ எப்ப இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்தாலோ அப்பையிலேருந்தே எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னோட கல்யாணம் நடக்காது அப்படின்னு தோணுது. அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறது, எனக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாரு, என்னாலையும் முடிஞ்ச அளவுக்கு அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உனக்கு என்னென்ன பிளான் சொல்லணுமோ எல்லா பிளானையும் சொல்லிட்டேன். அப்படி இருக்கையிலையும் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியல. எனக்கே பயமா இருக்கு அவளை ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்தா. இப்போ எப்படி அவளை துரத்துறது, ஏதாவது சமயம் பிளான் பண்ணு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்க அதுக்குள்ளேயும் தான் அந்த சுபத்ரா அத்தை, நான் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, அவ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்களே, இனிமே நம்ம என்ன பண்ணாலும் அவ இந்த வீட்டை விட்டு போக மாட்டான்னு நினைக்கிறேன். எப்படியாவது அவரை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும், அப்பதான் இந்த குடும்பத்தை நான் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ கவலைப்படாத, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இசை நேரா அவங்க தங்கச்சியை போய் பாக்குறாங்க. இங்க பாரு, இது மாதிரி அந்த ஸ்ரீஜாவுக்கு வர வர திமிரு அதிகமாயிட்டு என்கிட்டயே வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தங்கச்சி சொல்றாங்க, இங்க பாருக்கா, அவ ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அக்கா, சீக்கிரம் அந்த கவிதா டாக்டரை போய் பார்க்கணுக்கா. அந்த கவிதா டாக்டருக்கு எல்லா உண்மையும் தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் அந்த கவிதா டாக்டர் உண்மையை சொல்றேன் அப்படின்ட்டு வந்தாங்க. ஆனா உண்மையை சொல்லாம இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா எந்த ஸ்ரீஜா வந்துட்டு உண்மையாவே கர்ப்பம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பா அந்த கவிதா டாக்டரை இந்த ஸ்ரீஜாவோ இல்லை வேற யாரோ மிரட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம போயிட்டு சீக்கிரம் அந்த கவிதா டாக்டரை பார்க்கணும். அதுக்கு அந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க, ராகவன், நான் போயிட்டு கவிதா இருக்கிற இடத்த பார்த்தேன், ஆனா கவிதா அங்கேயே இல்லை. கண்டிப்பா இந்த கவிதாவை ஸ்ரீஜா ஏதோ மிரட்டி இருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் கவிதா ஊரை விட்டே போயிட்டா. கவிதா எங்க இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கவிதாவை கூட்டிட்டு வந்துட்டு உண்மையை நிரூபிக்கணும். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரி நம்ம கவிதாவோட வீட்டுக்கு போவோம், அவங்க எங்கதான் போயிருக்காங்க அப்படிங்கறத போய் கேட்போம் அப்படின்னு சொன்னதோட ராகவும் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. நேரா கவிதாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க கவிதா இருக்காங்கல்ல, அவங்க இல்ல, அந்த வீட்டுல உள்ள செக்யூரிட்டி தான் இருக்காரு. ராகவ் நேரா செக்யூரிட்டிய பார்த்து, இங்க பாரு செக்யூரிட்டி, எங்க குடும்பம் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமையில இருக்கு, கவிதா டாக்டர் எங்க போனாங்க அப்படிங்கறத சொல்லுங்களேன் ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு செக்யூரிட்டி சொல்றாரு, சார் அந்த அம்மா எங்க போறாங்க அப்படிங்கறத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது சார், ஆனா அவங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு மட்டும் நல்லா தெரியுது. இதை கேட்டதும் ராகவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது, கவிதாவுக்கு ஆபத்தா? யார் மூலமா ஆபத்து? அதுக்கு அவர் சொல்றாரு, அதான் சார் எனக்கும் தெரியல, அந்த அம்மா ரொம்ப பயத்திலே இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கண்டிப்பா அவங்களுக்கு யாராலையும் ஆபத்து அப்படின்னு மட்டும் தெரியுது. இதை கேட்டதும் ராகவ் சொல்றாரு, இங்க பாருங்க,
அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிங்க சார், அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நான் சொன்னேன் அப்படிங்கறத அந்த அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் எனக்கு வேலை போயிரும். ராகவ் சொல்றாரு, இங்க பாரு, கவிதா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. கண்டிப்பா என்னால அவளுக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வந்துராது. அவ எங்க இருக்கா அப்படிங்கறத மட்டும் எனக்கு சொல்லு. உடனே அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராகவ் கிட்ட அட்ரஸ குடுக்குறாங்க. ராகவ் அட்ரஸ வாங்கிக்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல இசை சொல்றாங்க, டாக்டர் கவிதாவோட அட்ரஸ வாங்கிட்டீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் வாங்கியாச்சு. சரி, டாக்டரை பார்க்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கவிதா வந்துட்டு ஏதோ கிராமத்துல அவங்க தாத்தா பாட்டியோட வீட்டுல இருக்காங்க. நம்ம ராகவ், ஹீரோயினோட தங்கச்சி, ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து அந்த கவிதாவை பாக்குறதுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க உள்ள ஒரு பாட்டி கிட்ட கவிதா இருக்காங்களா அப்படின்னு சொல்ல பாட்டி கேக்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, நான் ராகவ் வந்திருக்கேன் அப்படின்னு கவிதா கிட்ட சொல்லுங்க, நான் கவிதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, சரி வரேன் அப்படின்ட்டு போயிட்டு நேரா கவிதாவை கூட்டிட்டு வராங்க. கவிதா ராகவ பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. கவிதா ராகவ பார்த்து, இங்க பாரு ராகவ், இந்த விஷயத்துல என்னால கண்டிப்பா உதவி பண்ண முடியாது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொல்றத வச்சுதான் எங்க குடும்பமே பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்படி உண்மையை சொல்லாம மறைச்சா அது ஒரு பெரிய குடும்பமே அழியறதுக்கான ஒரு வாய்ப்பாயிரும். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு எதுக்காக அப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு கவிதா சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வில்லி தான். அவங்க நீங்க காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுனாங்க. இங்கேயே வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் ஊரை விட்டு இங்க வந்துட்டேன் பயந்துகிட்டு. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்க, எனக்கு ரொம்பவே ஆபத்து இருக்கு அப்படின்னு. இது கேட்டதும் இசை டக்குன்னு கவிதாவோட கால்ல விழுந்து, இங்க பாருங்க, நீங்க தான் எப்படியாவது உண்மையை வந்து சொல்லணும். அப்ப ராகவ் சொல்றாரு, இங்க பாரு கவிதா, உனக்கு எந்த வகையிலையும் ஆபத்து இல்லாம நான் பாத்துக்கிறேன். யாரு உன்னை மிரட்டினது அப்படிங்கறத மட்டும் எங்க கிட்ட சொல்லு. அதுக்கு யாரு காரணமோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய நாங்க வாங்கி கொடுக்கறோம். தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொன்னதோட கவிதா சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ இசை வந்துட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டதோட கவிதா சொல்றாங்க, சரி நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கவிதா சொன்னதோட இசை சொல்றாங்க, சரி இங்க நீங்க உண்மையை சொல்ல வேணாம், அந்த ஸ்ரீஜாவோட ரிப்போர்ட்டை நீங்க வச்சிருக்கீங்கல்ல. அப்ப கவிதா சொல்றாங்க, என்கிட்ட ஆன்லைன்ல இருக்கு. அப்ப ராகவ் சொல்றாரு, சரி அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டே நேரா எங்க வீட்டுக்கு வாங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. கவிதாவை கூட்டிக்கிட்டு நம்ம ராகவ், நம்ம இசையோட தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அப்ப சுபத்ரா அப்புறம் வில்லிங்க எல்லாரும் இருக்காங்க. சுபத்ரா கவிதா வரதை பார்த்துட்டு சுபத்ரா கேக்குறாங்க, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த டாக்டர் தானே, இவங்க எதுக்கு இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு. ராகவ் சொல்றாரு, அம்மா அன்னைக்கு இவங்க பொய் சொல்லிட்டாங்க, அந்த பொய் வந்துட்டு பொய் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இது கேட்டதும் சுபத்ரா ஷாக் ஆகுறாங்க, என்ன ராகவ் சொல்ற அப்படின்னு. அப்ப ஹீரோவும் வந்துடுறாரு. அப்ப நம்ம சுபத்ரா கேக்குறாங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. ராகவ் கவிதா கிட்ட, கவிதா உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதோட கவிதா நேரா சுபத்ரா கிட்ட, இங்க பாருங்க மேடம், அன்னைக்கு ஸ்ரீஜா மிரட்டினதுனாலதான் நான் அப்படி வந்து போய் சொல்லிட்டேன். ஆனா உண்மையாவே இந்த ஸ்ரீஜாவுக்கும் அவருக்கும் எந்த வகையிலுமே தவறு நடக்கல, அது எல்லாமே பொய் அப்படின்னு. இதை கேட்டதும் சுபத்ராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி, ஹீரோவுக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. ஸ்ரீஜா பயங்கரமா சிக்கிட்டாங்க. நம்ம இசை சூப்பரா வந்துட்டு உண்மையை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.